வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு ஒரு அருமையான வேத வசனத்தை உங்களோடு பகிர விரும்புகிறேன். லேவியராகமம் 25:11 சொல்வதாவது: பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாகச் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாகச் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நமது வாழ்க்கையில் தேவையாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற அர்த்தம். நம் பண்பாட்டில் சொல்வது போல, நிலம் உழுதால் நிலம் நம்மை உழும் என்று சொல்வார்களே, அதுபோல தேவன் சொல்கிறார், நான் என் ஆசீர்வாதத்தால் பூமியை வளமாக்கப் போகிறேன், நீங்கள் பசியின்றி திருப்தியாக சாப்பிடப் போகிறீர்கள் என்று தேவன் சொல்கிறார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே இருந்தபோது தேவன் அவர்களுக்காக மன்னாவும் காடையும் அனுப்பினார். அவர்களுடைய கோரிக்கையை கேட்டு சாப்பிட அதை தூவினார். அவர்களுக்கு ஒன்றுமே அவர் குறைவாக வைக்கவில்லை. நம்முடைய இன்றைய வாழ்க்கையிலே நாம் யோசிப்பது என்னவென்றால், இன்றைக்கு என்ன சாப்பிடப் போகிறேன், இந்த பில்லை எப்படி கட்டப் போகிறேன், இப்படியெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். நாம் அவரை நம்பும்போது அவர் நம்மை பாதுகாப்பாக வாழ வைப்பார். நம்முடைய மனதிற்குள்ளே அமைதியும் தருவார். அன்புள்ளவர்களே, இந்த வசனம் சொல்லுவது போல தேவன் இந்த பூமிக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவர்தான் கொடுத்திருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையையும் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தால் நிறைப்பார். நாம் அவரை நம்ப வேண்டும், நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். கிருபையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பசியின்றி பயமின்றி அமைதியோடு வாழ நீங்களே எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.